இன்னைக்கு பிக் பாஸ்ல கேப்டன்சி டாஸ்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அது சம்பந்தமா வந்துட்டு கனி, அப்புறம் விக்கர்ஸ் விக்ரம், அப்புறம் அமித், ஆல்மோஸ்ட் எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் செம ரோஸ்ட் கொடுக்கப்பட்டது. ஸோ அதை பத்தி என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் கேப்டன்ஷிப் டாஸ்க் நேர்மையா நடந்ததா அப்படிங்கிற கேள்வியை வச்சாரு. ஸோ எல்லாரும் வந்துட்டு கரெக்டாக தான் நடந்தது. ஆக்சுவலாக சாண்ட்ராட்ட கேள்வி கேட்கப்பட்டது. அவங்க கரெக்டாக சொன்னாங்க, இந்த மாதிரி பார்வதிக்கு நடந்தது அநியாயம்னு சொல்லிட்டு. மிச்சம் எல்லாரும் இல்லை கரெக்டாக தான் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கனி லாஸ்ட் வரைக்கும் அதை ரியலைஸ் பண்ண மாதிரியே தெரில. லாஸ்ட்டும் சாண்டாட்ட போய் அவங்க சண்டை தான் போடுவாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒன் சைடடாக தான் அவங்க ரூல்ஸும் டிஸ்குவாலிஃபை பண்ண ரூல்ஸும் தவறு. அது குறும்படமாகவும் போட்டு காமிக்கப்பட்டது. ஒரு பொண்ணை அவ்வளோ தூரம் நான் பார்வதிக்கெல்லாம் அதில் சைடும் எடுக்கல. பட் ஆனால் ஒரு பொண்ணை அவ்வளோ தூரம் மிதிக்கிறாரு, அடிக்கிறாரு. ஒரு மாதிரி அடிக்கலை, ஒரு மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது யாரா இருந்தாலும் ஒரு ஒரு ஜட்ஜுனா அது கேள்வி கேட்டிருக்கணும். இது கனிக்கு நடந்திருந்ததுன்னா மிச்ச ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சும்மா இருந்திருப்பாங்களா? எல்லாரும் பார்வதியை கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனால் ஏன் மிச்ச ஹவுஸ்மேட்ஸ் யாருமே அதை கேட்கல. அதுவும் கண்ணு அடிபட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. அதாவது இவர் சபரி சொல்லியிருப்பாரு, நான் இன்டென்ஷனாக தான் பண்ணேன், நான் அடித்தேன் அப்படின்பார். அது எப்படி சொல்லுவார்? அதுக்கப்புறம் தான் எனக்கு சபரியை ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. அது எந்த பொண்ணுக்கு அது எதிராக பண்ணியிருந்தாலும் அது தப்பு தான். அவர் ஸோ அவங்கள செம்ம ரோஸ்ட். ஆனால் கனிக்கு அது ரியலைஸ் ஆச்சானே தெரில. அவங்க பார்ஷியாலிட்டியாக இருக்கிறது அவங்க ஆனால் சபரியை மட்டுமே தான் பார்த்தாங்க. திவ்யாவையும் பார்வதியையும் பார்க்கவே இல்லை. எஃப்ஜேவும் அதே தான், குட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவார் அந்த சமயத்தில். அது எப்படி குட் ஒன் ஆகும்? ஒரு பொண்ணு அப்படியே கண்ணு வேங்கி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி விக்கர்ஸ் விக்ரம் இவங்களுக்கு பார்வதிக்கு அடிக்கும்போது அவர் எழுந்திரிச்சு கூட வர மாட்டாரு. கழுத்துல இன்னும் அடிச்சிருக்கலாம், மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவாரு. இதுதான் மேன் ஹேண்ட்லிங்கா? எனக்கு அது புரியவே இல்லையே. தட் இஸ் ராங். அதே மாதிரி எஃப்ஜே மட்டும் இல்லை, எல்லாருமே அங்கே. அப்புறம் அமித்தும் கூட. அமித் நான் ரொம்ப இப்போ வரைக்கும் எனக்கு அமித் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அவரு கூட நீ ஷூ போட்டு வந்திருக்கலாமேன்னு சொல்லுவார். இன்டென்ஷனலாக ஒரு தடவை மிதிச்சா அது ஆக்சிடென்டலுங்க. 3 தடவை அவர் மிதிச்சிருப்பாரு சபரி பார்வதியை. ஸோ அது இன்டென்ஷனலாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. அதில் எல்லாத்துக்குமே எனக்கு ரோஸ் கொடுக்கப்பட்டது. இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சேன். சபரி எஃப்ஜே ஜெயிலுக்கு போக மாட்டாருன்னா அவரை விட்டுருவாரு. எஃப்ஜே தூங்கினா அவரை விட்டுருவாரு. ஆனால் ஒன்றுமில்லாத திவாகர் எல்லாம் போட்டு காயின்னு காய்ப்பாரு. எப்போதுமே ஒன் சைடு தான். கனி அவங்களுக்கெல்லாம்னா ஒரு ரூலு, இவங்களுக்கெல்லாம்னா ஒரு ரூலு. ஸோ அது பயங்கரமாக கேள்வி கேட்கப்பட்டது. அவரோட கேப்டன்ஷிப்பை பற்றியும் அவர் கேப்டன்ஷிப் விளையாண்டதை பற்றி.